என்னுடைய மகளை நாட்டியத்தை எப்படி போற்றி போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தேவேந்திரன் சபையில இப்படி ஒரு நாட்டியம் காண முடியாது. இதன் மூலம் உனக்கும் எனக்கும் மிகவும் புகழும் பேரும் கிடைத்து விட்டது மாயாசுரா. பேர்பட்ட நாட்டியம் இந்த திருமூர்த்திகளே கண்டால் திகைத்து நிற்பார்கள். நீ வந்த நேரமே சரியில்லாத நேரம் சொல்கிறேன். நான் வந்த நேரம் சரியில்லையா? எதற்காக சொல்கிறாய்? நாடகம், ஆடலுடன் பாடல், இனிமையான ஆடல், இனிமையான பாடல் நடந்தது. இசைவிருந்து நடந்தது நாடகா. இருமாப்பு இருந்தால் அரண்மனைக்கு வந்ததும் இல்லாமல் என்னுடைய மகளின் நாட்டியத்தை நீ கேவலப்படுத்ததும் இல்லாமல் தேவேந்திர சபையோடு என்று கூறுகிறாய். என்னை விட எந்த விதத்தில் நிகரானவன் நான் சொல்வதை கேள். சம்பா, ஊர்வசி, மேனகி, தேவமா இப்படி நாட்டியமார்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னவோ இந்த நாட்டத்தை பார்த்து அவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் சொன்னேன். அப்படி என்றால் என்னுடைய மகள் நாட்டியத்தை கைத்து தள்ளப்படும் என்று கூறுகிறாயா? கண்டிப்பாக. இருமாப்பு இருந்தால் தரங்கட்டு என்று தாறுமாறாக பேசுகிறாய். சடையான கருதடி நாடு தெரிய நாடோடு பயிலை உலகம் சொல்லும் கிழப்பயிலை. என்னுடைய மகளின் நாட்டத்தை கேவலப்படுத்தி கூறுகிறாய். எந்த விதத்தில் நிகரானவன் அந்த இந்திரன்? அசுரேந்திரா, அவர்கள் தேவர் மூவர் அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள். நீங்கள் அசுரர்கள் அழிந்துதான் போகிறீர்கள். அதற்கு தான் நான் சொன்னேன். நான் இதற்குள்ள எங்கள் அவ்வளவு கோபப்படுகிறாய். நீ இவன் அடித்து முடியாதுகிறேன். என் நாட்டத்தை குறை கூறி விட்டீர்கள். ஆமா, எதற்காக வந்தீர்கள்? உனக்கு வேற எங்க ஏதாவது கலகம் கிடைக்கிறது என்று வந்தாயா? இங்க போகலாம் என்று வந்தேன். வேற ஒன்றும் இல்லையப்பா. நானாவது கலகமாவது எதற்கோ வந்து விட்டாய். ஆமா, உன்னுடைய நேரமோ உன்னுடைய காலமோ என் நாட்டியத்தை குற்றம் கண்டு விட்டாய். நாரதா, பிள்ளைகளை கிள்ளி விட்டு தொட்டிலையாட்டுபவன்
விட்டீர்கள் என் நாட்டியத்தை குறை கூறி விட்டீர்கள் ஆகட்டும் சுவாமி என்ன குறை கண்டீர்கள் எப்படி கண்டீர்கள் நாட்டியம் ஆடுகள் எப்படி ஆட வேண்டும் தெரியுமா எப்படி ஆட வேண்டும் அப்படி நீ ஆடவே இல்லை அப்படியா அந்த தேவி சபையில் ரம்பா ஊர்வசி மேலகை சிரோதமும் ஆடுகிறார்களே அந்த நாட்டியத்தை விட இந்த நாட்டியம் கல்விதான் சுரேந்திர அவசரப்படாது என்ன இருமாப்பு இருந்தால் தரங்கட்ட தாறுமாறாக பேசுகிறாய் என்னுடைய மகளின் நாட்டியத்தை கேவலப்படுத்தி பேசுகிறாய் இப்போதே செல்கிறேன் அந்த தேவலோகத்துக்கு ஆந்திர சிறைபிடிக்கிறேன் இன்று சிறைபிடிக்கிறேன் தேவேந்திர சிறைபிடிக்கிறேன் இப்போதே புறப்படுகிறேன் ஆகட்டும் புறப்படுங்கப்பா விட்டது இனிமேல் என்ன நடக்குது என்று இது மேல ஒண்ணு நடக்காது நல்லா இருக்கிற குடும்பத்தை நீ என்னைக்கு காலை எத்தி வச்சியா அந்நியாரம் அவன் சீமாடு கட்டிக்கின்னு போக வேண்டாம் மண்ணு வர கத்து ஏண்டாப்பாடி சீமடி நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும் அது எப்பா பொய்து வெடிய முடியும் இப்ப படம் பார்த்து யாரு அள்ளலும் புள்ளலுமா ஏதோ வந்துட முடிச்சிட்ட
இந்திராணி இந்திராணி என்ற வேறு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருப்பினும் என்னுடன் வர வேண்டிய காவலனை காணவில்லையே. இறங்கி ஏண்டா என்னென்ன ஜனாப்ல நந்து வராங்க இந்த உள்ளங்க பின்ன உருந்துக்கு நான் வர முடியும். ஒரு பணிவே கிடையாது உனக்கு. அம்மா தப்பா நினைக்காத. என்ன கூரை கூட இருந்தா குஞ்சிக்கினே வரலாம். ஓஹோ இது நத்த விட இருக்கும் அப்படியே நட்டுக்கினே வந்தேன். ஆமா ஆமா ஏன் உனக்கு தாராம உனக்கு அத்தியா கேக்குற என்ன அத்தியை கேக்குறா எங்க அத்தி